அள்ளுறதுக்கு பாவம் எவ்வளோ குப்பை அள்ளுவாங்க. ஒடுக்கத்தில் வந்து இந்த குப்பையில குப்பை அள்ளி வச்சுட்டு உங்கள் வீட்டில் அள்ளுவீங்க. துப்புரவு பணியாளர் வரப்போ கையில் கொடுங்க. குப்பையெல்லாம் தெருவில் போட்டால் யாரும் அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படின்னா நினைக்கக்கூடாது. நீங்கள் தான் இப்போ அள்ளணும். தொகுதி முழுவதும் சுத்தமாக இருக்கணும். இதுதான் இனிமேல் போட்டீங்கன்னா ஃபைன் கொடுக்குறீங்க. யாருமே கை க்ளோஸ் பண்ணல. இந்த 2 பேரை தவிர மீதி யாருமே கை க்ளோஸ் பண்ணல. இந்த மாதிரி கையே க்ளோஸ் போடலை. நாராஜ் ஆணையாளர் இந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்படக்கூடாது. துப்புரவு பணியாளர்கள்லாம் கை க்ளோஸ் கொடுக்கணும். காலில் மாற்றுக்கு ஷூ கொடுக்கணும். துப்புரவு பணிக்கான கருவிகள் கொடுக்கணும். நம்மளும் துப்புரவு பணியாளர் தாங்க. அம்மா சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ராவும் துப்புரவு பணியாளர். இந்த குப்பை இப்போ நான் வண்டியை கொண்டு வந்து நான் கையில் அழிட்டு போயிருக்கேன். இங்கே இருக்க வீட்டுக்காரங்க தான் நீங்கள் குப்பையை கொட்டிருப்பீங்க. இப்படி அனாரியமாக குப்பையை கொட்டாதீங்க. கம்பத்தை சுத்தமாக வச்சுக்கிறோம். சாராயம் குடியிருக்க பகுதியில் சாராயம் பண்ண தெரியலாமா? ஒரு வலையை கட்டி விடுமா? தொகுதி முழுவதும் சுத்தமாக இருக்கணும். இதுதான் இனிமேல போட்டீங்கன்னா ஃபைன் கொடுக்குறீங்க. போட்டீங்கன்னா ஃபைன் போடுவாங்க. இங்கே துப்புரவு பணி செய்யக்கூடிய அந்த கட்டை இங்கே பாருங்க. இங்கே அள்ளுறதுக்கு வந்து கிடைக்கிற பொருளை எடுத்துக்கிட்டு அள்ளுறாங்க. யாருமே கை க்ளோஸ் பண்ணல. இந்த 2 பேரை தவிர மீதி யாருமே கை க்ளோஸ் பண்ணல. இந்த மாதிரி கையே க்ளோஸ் போடலை. நாராஜ் ஆணையாளர் இந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்படக்கூடாது. துப்புரவு பணியாளர்கள்லாம் கை க்ளோஸ் கொடுக்கணும். காலில் மாற்றுக்கு ஷூ கொடுக்கணும். துப்புரவு பணிக்கான கருவிகள் கொடுக்கணும். இப்படி சும்மா கையில் போய் அள்ளிட்டு போகிற அந்த பாவங்கள்லாம் இப்படி செய்யாதீங்க. துப்புரவு பணியாளர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நாளைக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் காலனி ஓடிக்கிட்டு இருக்கோம். திருத்தருவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்பத்தில் எங்கேயும் கம்பம் சட்டமன்ற எந்த இடத்துலையும் குப்பை இருக்கக்கூடாது. தூய்மை ஆக்கணுங்கிறத முடிவு எடுத்திருக்கோம். எங்களால் அள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் நம்ம அள்ளிக்கிடுவோம். ஆணையாளர் வந்து இந்த குப்பையெல்லாம் எங்களால் இவ்வளோ தூரம் சுத்தமாக அள்ள முடியாது சார் நீங்கள் சொன்னீங்கன்னா நாட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை கிடக்கு. அப்பா காவிரி இந்த நகராட்சி வந்து டிராக்டர் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு ஜேசிபி ரெடி பண்ணி கொடுத்து அள்ளி சுத்தம் பண்ணிடணும். நகராட்சி சுத்தம் பண்ணலைன்னா கம்பம் நகர விவசாயிகளே வியாபாரிகளே நீங்க வந்து உங்க பொருட்கள் உங்க கூடாது. நீங்க கடமை